شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா யாருக்கு வசதியை வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக தங்களுடைய பொருளிலிருந்து குறிப்பிட்ட சதவிகிதத்தை எடுத்து வழங்கியே ஆக வேண்டும் என்று கூறியிருப்பதாகவும் அதற்கு நாம் ஜகாத் என்று சொல்கின்றோம். இதில் இந்த ஜகாத் என்பது யார் மீது கடமை? எல்லாருக்கும் கடமையாகிறதுக்கு வாய்ப்பில்லை அல்லவா? சிலர் கொடுக்கணும், சிலர் பெற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, வசதி உள்ளவங்க கொடுங்கன்னு சொன்னால் வசதி உள்ளவர்கள் என்பதற்கான அடையாள குறியீடு என்ன என்பதோடு பொதுவாக யார் மீது ஜகாத்து கடமை என்பதை நாம் பார்த்தால் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம இயற்கையாக சொல்லுவோம், முஸ்லீமாக இருக்கணும், பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவோம். ஆனால் ஜக்காத்துடைய கடமையை பொறுத்தவரை எந்த அளவிற்கு இது வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபில் சிறு பையனாக இருந்தால் கூட அவருக்கு பொருள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காருடைய பெயரில் சொத்து இருந்தால் அவரும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? ஒருத்தர் சின்ன பிள்ளை, அவருக்கு எப்படி நீங்கள் சொத்து இருக்குன்னு உதாரணத்தை கேட்கலாம். இப்போ ஒருத்தருடைய தந்தை இறந்து விட்டார், பையன் 5 வயசு பையன், தந்தை பல கோடிக்கு அதிபதி. இப்போ அந்த சொத்து யாருக்கு வந்திருக்கும்? பையனுக்கு வந்திருக்கும். ஆனால் பையன் சின்ன பையன், இப்போ இவருக்கு கடமையா அப்படின்னு கேட்டால் ஹனஃபி மதபின் அடிப்படையில் சிறுவர்கள் மீது பொதுவாக எந்த கடமையும் இல்லை என்று சொல்லப்பட்டுவிடும். ஷாஃபி மதபில் சொல்லுவாங்க, இது பொருளாதார கடமை, அவரிடத்தில் பொருள் இருக்கிறது, அவர் கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் அவர் சின்ன பிள்ளைங்கிறதுனால அவரை பராமரிக்கின்ற பொறுப்பில் இருப்பவர்கள், அவருடைய சிறிய தந்தை பெரிய தந்தை யாரோ, அவருடைய கார்டியன் சொல்லவும் இல்லை, பராமரிப்பவர் அந்த பையனின் சொத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அதே போன்று சொல்லுவாங்க பைத்தியக்காரர். இப்போ ஒருத்தர் அத்தா இறந்துட்டார், பையன் மனநிலை பாதிக்கப்பட்டவர், பையனுக்கு தான் சொத்து வரும். அதில் பையன் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கனால அவருக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையனுடைய அவருக்கு 30 வயசு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், வயசானவர் தான், பட் ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இப்போ இவர் ஜக்காத்து கொடுக்கணுமா, இவருடைய பொருளில் ஜக்காத்து இருக்கா அப்படிங்கிற பொழுது ஹனஃபி மதபில் பொதுவாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், புத்தி சுவாதீனமற்றவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை என்ற அடிப்படையில் இவர் மீதும் கடமை இல்லை என்று சொல்லப்படும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது இது பொருளாதார கடமை என்பதால் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு சொந்தமான பொருள் அந்த உரிய சதவீதத்தை உரிய இடத்தை அடைந்திருக்கின்ற பொழுது அதற்கு கொடுக்கணும். அப்போ யார் கொடுக்கறது? அவருக்கு யார் பொறுப்பாளரோ, அப்போ அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னா வேறு யாராவது அவங்க பராமரிப்பார்களா இல்லையா? அவருடைய சொத்தை ஒருத்தர் பராமரிப்பார்ல, அவரையும் அவருடைய சொத்தையும் பராமரிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பார்களே, பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த பொறுப்பாளர்கள், அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அல்லது சிறிய தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய அவருடைய பொருளிலிருந்து வரக்கூடிய ஜக்காத்தை அவர்கள் எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் ஜக்காத்து கடமையாகுவதற்கு எல்லாரும் மீதும் கடமை அல்ல, குறைந்தபட்சம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பெயர் நிசாப் என்று சொல்லப்படும். குறைந்தபட்ச அளவு அது என்ன அப்படின்னு வருகின்ற பொழுது 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணம், அதற்கு நிகரான வியாபார பொருள், இவைகள் இருக்கும் பட்சத்தில் இவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு கடமையுடையவராக கருதப்படுவார். தங்கத்தை பொறுத்தவரை 87.5 கிராம் தங்கம் ஒரு இடத்தில் இருந்தால் 87.5 கிராம் 11 பவுனுக்கு அரை கிராம் கம்மி, இவ்வளவு தங்கம் இருக்கும் பட்சத்தில் இவர்களும் அதற்குரிய ஜக்காத்தை அவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். தங்கம் வெள்ளி வியாபார பொருட்களை பொறுத்தவரை பேங்கில் கேஷ் எல்லாமே வெள்ளியின் அளவே கணக்கிடப்படும். வெள்ளியில் 612 கிராம் அல்லவா? அதாவது ஒன்று தங்கம், இன்னொன்று வெள்ளி. எதனுடைய மார்க்கெட் ரேட்டு குறைவாக இருக்கிறதோ, எதை அளவுகோலாக வைத்தால் குறைந்தபட்ச தொகைக்கே ஜக்காத் வருமோ அதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் 612 கிராம் வெள்ளிக்கான பணம் அந்த வியாபார பொருள் ஈடாக வருமானால் பணத்தையும் வியாபார பொருட்களையும் வெள்ளியோடு இணைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 612 கிராம் வெள்ளிற்கான ரேட்டை தாண்டுகின்ற பொழுது அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள் என்பது அடிப்படை சட்டம். இதுக்கு நிசாப் அப்படின்னு பெயர்.
612 கிராம் வெள்ளி அதற்கான பணம் இருந்தால் குறைந்தபட்சம் இவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச தகுதி இவருக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம். தங்கமாக இருக்கும் பட்சத்தில் 87 கிராம் இருக்கும் பட்சத்தில் இவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச கடமைக்கு இவர் வந்துவிட்டார் என்பது இதன் பொருளாகும். அதே போல் நிசாபுடைய பொருளுக்கு இவர் உரிமையுள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய சகோதரர் கொடுத்து வச்ச 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா என் கையில் தான் இருக்குது. இப்போ என் கையில் 1 லட்ச ரூபா இருக்குறக்காண்டி நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் அது என்னுடைய பொருள் அல்ல. அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு அவர் உரிமையுள்ளவராக இருக்கணும். அந்த பணத்திற்கு அவர் சொந்தக்காரராக இருக்க வேண்டும். யாருடைய பணமோ அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை. மேலும் அடிமை இப்போ இந்த காலத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் அந்த பிரச்சனை இல்லை, அடிமையின் மீது ஜக்காத் இல்லை, சுதந்திர மனிதராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒருவர் தன்னுடைய தேவைகளும் கடனும் போக தேவைகளும் நிறைவேறி இருக்கணும். தேவைகளுக்கான பொருட்களுக்கு ஜக்காத் இல்லை, கடனுக்கு ஜக்காத் இல்லை, தேவைகளும் கடனும் போக மீதி இருக்கும் பொருள் அந்த குறைந்தபட்ச நிசாப் ஜக்காத்து கடுமையாக கூட 612 கிராம் வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லை, இதற்கு நிகரான இந்த அளவை எட்டி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது வரும். அதே போல் அந்த பொருள், அந்த பணம் அல்லது தங்கம், நகை இருக்குது, இது பெருகும் பொருளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒன்று தங்கம் அதை வியாபாரத்தின் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, காசு, பணம், அதே போல் விவசாய பொருட்கள், கனிம பொருட்கள், நம்முடைய நிலத்தில் நம்ம தோன்றோம், அங்கே பார்த்தா இரும்பு கிடைக்குது, ஈயம் கிடைக்குது, இது மாதிரியான கனிம வளங்கள் கிடைக்கின்றன. அல்லது நம்முடைய இடத்துல தோண்டணும், தற்செயலாக கிணறு வெட்டுறக்காண்டி தோண்டணும், உள்ள புதையல் இருக்குது, அந்த புதையலுக்காக இவைகளுக்காகவெல்லாம் ஜக்காத் உண்டு. இப்படி எந்த பொருள் அதாவது வியாபாரத்தின் மூலம் பெருகும் பொருளாக இருக்குமோ, அப்போ தங்கம், வெள்ளி, பணம், தாது பொருட்கள், புதையல், இவைகள் விவசாய பொருள்கள், இவைகள் அனைத்தும் பெருகும் பொருளாக பார்க்கப்படும். இவைகள் மீது ஜக்காத் உண்டு. ஒருத்தர் வீடு, அவருடைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீடு, அதே போன்று விவசாய நிலம், இது பெருகும் பொருள் அல்ல என்று சொல்லுவாங்க. விவசாய நிலம் பெருகும் பொருள் அல்ல, அதனால் இவைகளுக்கு ஜக்காத் இல்லை. அதே சமயத்தில் அவைகளிலிருந்து விவசாயம் செய்து மகசூல் கிடைக்கும் பட்சத்தில் அவைகளுக்காக ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் அதை பின்னால் வருகின்ற பொழுது தங்கள் கேள்விகளுக்கு அதை நாம் விளக்கம் சொல்கின்ற பொழுது தெளிவாக இருக்கலாம். அதே போல் இன்னொரு சில சகோதரர்கள் கேட்குறாங்க, ஜக்காத்துடைய பொருள் இப்போது குறைந்தபட்ச அளவு 612 கிராம் வெள்ளி. இன்றைக்கி 612 கிராம் வெள்ளி அப்படிங்கிறது அநேகமாக இப்போ வெள்ளியுடைய ரேட்டு வந்து கிராம் எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன், கிராம் 50 ரூபாயாக இருக்கட்டும் அல்லது 60 ரூபாயாக இருக்கட்டும். ஒரு கிராம் 60 ரூபா அப்படின்னு சொன்னால் 60 × 612 அப்படின்னு 12 போட்டு பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட், ஒரு குறைந்தபட்சம் தான், ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த அளவிற்கு ஒருவரிடத்தில் பணம் இருந்தால் அல்லது அவரிடத்தில் அந்த வெள்ளி இருக்கும் பட்சத்தில் அவர்களெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதியில் வந்துடுறாங்க. யார் ஜக்காத்து கொடுக்கும் தகுதியில் இருப்பார்களோ அவர்கள் ஜக்காத்து பெறக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு சகோதரர் கேட்குறாங்க, ஒருத்தர் வந்து அவர் இது வரைக்கும் ஏழையாக இருந்தார், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு 50,000 ரூபா பணம் வந்துருச்சு அல்லது 1 லட்ச ரூபா பணம் வந்துருச்சு, இவர் உடனே ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, ஜக்காத்து கடமையாவதற்கு குறைந்தபட்ச பொருள் இருக்க வேண்டும் என்பது எப்படி கடமையோ அதை போன்று அந்த பொருள் 1 வருடம் இவரிடத்தில் இருந்திருக்க வேண்டும். இது ஜக்காத்து கடமையாவதற்குண்டான நிபந்தனைகளில் ஒன்று. ஜக்காத்து கடமையாகிறதுக்கு குறைந்தபட்ச பொருள் எப்படி இருக்கணுமோ அதை போன்று எதுவும் இருக்கணும். அதாவது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 1 வருடம் பூர்த்தியாக இருக்குன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த ரமலானில் ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா காசு வந்துச்சுன்னு சொன்னால் இப்போவே கடமையாகுமென்றால் கடமையாகாது. அடுத்த வருடம் ரமலான் வருகின்ற பொழுது தான் அவர் மீது கடமையாகும். அந்த பணம் இருக்கணும். சரி, அடுத்த வருடம் வருகின்ற பொழுது இடையில் ஒரு 8 மாதம் கழித்து இந்த பணம் இல்லாமல் போச்சு, ஏதோ ஒரு வகையில் செலவாயிருச்சு, வச்சிருச்சு. அடுத்த ரமலானில் பார்க்குறாரு 20,000 ரூபா தான் காசு இருக்குது, வேறு எந்த காசும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதே 1 லட்ச ரூபா அவர்கிட்ட இருந்துச்சு, அல்லது 612 கிராம் வெள்ளியுடைய ரேட்டை விட கடந்து அது வந்து 35,000 ரூபாய்னு வருதுன்னு வைங்களேன், 50,000 ரூபா அவர்கிட்ட குறைஞ்சு 50,000 ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னால் கடமையாகிவிடும். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்போ இவர்கிட்ட வந்து உதாரணத்திற்கு இந்த ரமலானில் 1 லட்ச ரூபா காசு வந்துச்சு,
காசு வந்தது. இடையில ஒரு 6 மாதம் கழித்து 1 லட்ச ரூபாயும் எப்படியோ ஒரு வகையில் செலவாயிருச்சு. திரும்ப ஆனால் அடுத்த ரமலான் வருகின்ற பொழுது 1 லட்ச ரூபாய் இவருடைய கையில் திரும்பவும் வரவாக வந்திருக்கிறது. இந்த இடையில 1 லட்ச ரூபா போய்விட்டதே அல்ல, போயிடுச்சு அல்லவா, இதை கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இடையில் போய் திரும்ப வந்து விட்டாலும் அந்த ஆண்டுடைய இறுதியில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆண்டின் இறுதியில் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஆண்டில் இறுதியில் இருக்கும் பட்சத்தில் ஜக்காத் கொடுக்கணும். அதே போன்று இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தட்ட இப்போ 1 லட்ச ரூபா இப்போ ரமலானில் வச்சுருந்தார். அதுக்கடுத்து ஒரு 6 மாதம் கழித்து 50,000 ரூபா வெளியில் போயிருச்சு, செலவாயிருச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. 50,000 தான் 6 மாதம் கழித்து இவர் கையில் இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு 3 மாதம் கழித்து இவர்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வந்தது. 3 மாதம் கழித்து 1 லட்ச ரூபா வந்துச்சு. இப்போ எவ்வளோ ஆச்சு? 1.5 லட்ச ரூபா கையில் இருக்குது. அதுக்கடுத்து 3 மாதத்தில் ரமலான் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த ரமலானுடைய ஆரம்பத்தில் பார்த்தா இவர்கிட்ட 1.5 லட்ச ரூபா கணக்கு இருக்குது. ஆனால் 1 லட்ச ரூபா அது ஏற்கனவே இருந்த 1 லட்சத்தில் 50,000 போயிருச்சு இடையில. இன்னொரு 1 லட்சம் 3 மாதத்துக்கு முன்னால் தான் வந்திருக்கு. இப்போ ரமலானுடைய ஆரம்பத்தில் ஒரு ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருகின்ற பொழுது இப்போ தானே 1 லட்ச ரூபா வந்து 3 மாதம் ஆச்சுன்னு பார்க்கக்கூடாது. அடிப்படை பொருள் கடமையாவதற்குத்தான் ஒரு ஆண்டு. இடையில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை. இடையில் பணம் போயிருக்கலாம், வந்திருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானால் வந்திருக்கலாம். ரமலான் பிறை 1 கணக்கெடுக்கின்ற பொழுது முதல் நாளில் 5 லட்ச ரூபாய் வந்தாலும் அந்த ரமலானுடைய கணக்கு பார்க்க நேரத்தில் அந்த 5 லட்சத்துக்கு சேர்த்து தான் ஜக்காத் கொடுக்கணும். எனவே இப்போ இவர்கிட்ட 1.5 லட்ச ரூபா காசு இருக்குன்னா 1.5 லட்சத்துக்குமே இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமே தவிர எவ்வளவு கொடுத்தா போதும், 50,000 கொடுத்தா போதும், இந்த 1 லட்ச ரூபா வந்து 3 மாதம்தான் ஆச்சு அதனால ஜக்காத் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கும் 1 வருடம் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. முதல் தடவை ஆரம்பத்தில் ஜக்காத்து கடமையாகுவதற்குண்டான பொருள் வந்தால் அந்த பொருளுக்குத்தான் 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற கடமை. அதுக்கு இடையில பொருள்கள் நிறைய வந்திருக்கலாம், போயிருக்கலாம், அவைகள் பெரிதாக கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அடுத்த ஆண்டு இறுதியில் கணக்கு பார்க்குற நேரத்தில் எவ்வளவு இருக்குதோ அதற்கு அவர்கள் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜக்காத்தை பேணும் நசீபை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.